அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் வீட்லேயே செஞ்சிடலாம். சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மாவு பதம் பார்க்க தேவையில்லை, பூந்தி செய்யணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், நான் புட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 3 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கப்பாக எடுத்து இந்த மாதிரி சல்லடையில் சேர்த்து நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சலிக்கும் போது சின்ன சின்ன உருண்டையாக அந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா மாவு, அதெல்லாம் தண்ணி ஊற்றி கரைக்கும் போது கட்டி கட்டியாக ஆகி கரைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சலித்து எடுத்துட்டோன்னா நம்ம கரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 3 கப் மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சலித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அந்த உப்பு, சமையல் சோடா எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் நல்லா திக்காக இருக்கணும். தோசை மாவு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். அதனால தான் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எப்பவுமே மாவு கரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். பாருங்கள், நம்ம மேலே தூக்கி விடும்போது மேலே நீளமாக வரும் மாவு, கீழே விழும்போது நல்லா ஒரு ட்ராப்பாக விழுது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ எண்ணெய் விட்டு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. ஒரு ட்ராப் மாவு விட்டோன்னா அது அப்படியே மேலே வரணும். அந்த அளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கரண்டியில் மாவு எடுத்து இந்த மாதிரி மேலாப்பில் தூக்கி அப்படியே கொஞ்சமாக ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஒரே டைமாக ஊற்றினோன்னா போண்டா மாதிரி ஆகிடும். அது நமக்கு கரெக்டாக வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சிந்துற மாதிரி விட்டோன்னா இது கரெக்டாக நல்லா நீளமாக குண்டு குண்டாக விழும். நமக்கு வீட்டில் இந்த ஓட்டை இருக்கிற பூந்திக்கு போடுற ஓட்டை இருக்கிற கை இல்லைன்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஏன்னா லட்டுக்கு பூந்தி மாதிரி ஷேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா அந்த நுரெல்லாம் கீழே போனதுக்கப்புறமா வெந்துடும். வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு டைம் விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கரண்டியில் மாவு கீழாக்கில் விடக்கூடாது, மேலாப்பில் நல்லா தூக்கி பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டுகிட்டே இருந்தோன்னா அது நமக்கு கரெக்டாக வந்துடும். குட்டி குட்டியாக விழுறதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகிடும். கொஞ்சம் பெருசாக விழுறது நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த நுரை அடங்கிடுச்சுன்னா வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பொரித்து எடுத்ததுக்கப்புறமா தேவையான முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு இதையும் நல்லா பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். நம்ம பொரித்து எடுத்தோம் இல்லையா, அது பாருங்கள் ஓரளவுக்கு சூடெல்லாம் குறைஞ்சிடுச்சு. பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு அரைச்சி எடுக்கணும். குட்டி குட்டி பூந்தி மாதிரி தெரியுது பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இதுக்கான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 3 கப் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த சர்க்கரை கரையணும். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் சர்க்கரை சீக்கிரமாக கரைஞ்சி வரும். இதோடையே
ஒரு பிஞ்ச் வந்து ஃபுட் கலர் சேர்த்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து லைட்டாக தான் சேர்க்குறேன். வீட்டிலையே சாப்பிட போகிறோம், குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க போகிறோன்னா கண்டிப்பாக ஃபுட் கலரை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே வரணுன்றதுக்காக தான் நான் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. பதம்லாம் பார்க்க தேவையில்ல. கொதிச்சதுமே அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டோன்னா அந்த சர்க்கரை பாகெல்லாம் நல்லா உள்வாங்கி நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறது வந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச முந்திரி திராட்சைலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துடலாம். நமக்கு எந்த அளவுக்கு வந்து உருண்டை பிடிக்கணுமோ அந்தளவுக்கு சின்னதாகவும் பிடிச்சு எடுத்துக்கலாம், இல்லை நல்லா பெரிய பெரிய லட்டுவாகவும் பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சு காமிக்கிறேன். கை பொறுக்கிற சூடில் தான் பிடிக்கணுமா, இல்லை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமாலையும் பிடிச்சிக்கலாம். ஏன்னா கை சூடு தாங்காதுன்னா கொஞ்சம் நல்லா சில்லுன்னு கூட ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா லட்டும் பிடிச்சாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்படி எடுத்து வைக்கும் போதே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் இருந்தால் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்க. நம்ம எடுத்த 3 கப் மாவுக்கு வந்து ஒரு 25 லட்டு வந்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் ஆச்சுன்னா நமக்கு கவுண்டிங் வந்து குறையும். ஆனால் லட்டோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு இப்போ சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து மேலே எதுவும் மூடி போட்டு மூடாமல் கொஞ்சம் நல்லா காற்று மேலே படுற மாதிரி இப்படியே விட்டோன்னா ஒரு 2-3 ஹவர்ஸில் மேலெலாம் நல்லா ட்ரையாகவும் உள்ளே வந்து சாஃப்டாக ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.